ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கேருபீன்கள் என்கிற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 25ஆம் அதிகாரம் 18 முதல் 20 வரையிலான வசனங்களை வாசிக்கலாம். பொன்னினால் 2 கேருபீன்களை செய்வாயாக, பொன்னை தகடாய் அடித்து அவைகளை செய்து கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் வைப்பாயாக. ஒரு புறத்து ஓரத்தில் ஒரு கேருபீனையும் மறுபுறத்து ஓரத்தில் மற்ற கேருபீனையும் பண்ணிவை. அந்த கேருபீன்கள் கிருபாசனத்தின் 2 ஓரங்களிலும் அதனோடு ஏக வேலையாயிருக்கும்படி அவைகளை பண்ண கடவாய். அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாயிருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. பொன்னினாலே 2 கேருபீன்களை செய்யும்படி சொன்னதான் ஆண்டவர். அதற்கான பிரமாணங்களையும் தொடர்ந்து மோசேக்கு சொல்லும்படி கொண்டே இருக்கிறார். இந்த கேருபீன்கள் யாரை குறிக்கிறது? நம்மை குறிக்கிறது என்று சொல்லி ஏற்கனவே நான் உங்களுக்கு சொன்னேன். தேவனற்றவர்களாய் பாளையத்திற்கு புறம்பே அழிவுக்கேதுவான எமோரியர்களாயிருந்த நம்மை ஆண்டவராகிய இயேசு தம்முடைய கிருபையினாலே மீட்டு இரக்கங்களினாலே முடிசூட்டி மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே தன்மேல் நிலைநிறுத்துகிற ஆண்டவராய் மாறினார். ஏன் இந்த கேருபீன்களுக்கு இவ்வளவு மேன்மை என்று சொல்லி 4 காரியங்களை 2 வசனங்களிலிருந்து தியானித்தோம். 18வது வசனத்திலே 3 காரியங்களை தியானித்தோம். ஒன்று, பொன்னினால் செய்யப்பட்ட கேருபீன். பொன் என்பது பரிசுத்தத்திற்கு ஒப்புமையானது என்று சொன்னேன். 2வதாக அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன். இது எதை குறிக்கிறது? தேவ ஜனங்கள் தேவனுக்காக அனுபவிக்கிற பாடுகளையும் துன்பங்களையும் குறிக்கிறது என்று சொன்னேன். அல்லேலூயா. 3வதாக கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்ட கேருபீன். இது எதை குறிக்கிறது? ஆழமான குழியிலும் உளையான சேற்றிலும் மூழ்கி கிடந்த நம்மை, மரணத்திற்கு ஏதுவாயிருந்த நம்மை கிருபையினாலே தூக்கி எடுத்து கண்மலையாம் கிறிஸ்து தன்மேல் நம்முடைய அடிகளை உறுதிப்படுத்தினார். அவரை துதிக்கும் புதுப்பாட்டை நம்முடைய வாயிலே தந்தார். ஆமீன் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். இது கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. கிறிஸ்துவும் நானும் ஒன்றாய் இணைந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை குறிக்கிறது. ஒரு செடியிலே கொடி இணைந்திருக்கிறதை போல கிறிஸ்துவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு அனுபவம். கடந்த வாரத்தில் 19வது வசனத்தை உங்களுக்கு சுட்டி காண்பித்து ஏக வேலையா இருக்கும்படி செய்யப்பட்ட கேருபீன், அதாவது கிறிஸ்துவிலே இணைந்து அவரோடு கூட சேர்ந்திருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்துவுக்கு நமக்கு நடுவில் எந்த பிரிவினையும் வராதபடி நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது நம்மேல் விழுந்த கடமை. 4 காரியங்களை நம்ம தியானித்தோம். இன்றைக்கு 5வது ஒரு காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். 20வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில, அந்த கேருபீன்கள் தங்கள் செட்டைகளை உயரே விரித்து தங்கள் செட்டைகளால் கிருபாசனத்தை மூடுகிறவைகளும் ஒன்றுக்கொன்று எதிர்முகம் உள்ளவைகளுமாய் இருக்க கடவது. கேருபீன்களின் முகங்கள் கிருபாசனத்தை நோக்குகிறவைகளாய் இருப்பதாக. இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி இப்படியாய் சொல்லுகிறது: பொன்னினால் செய்யப்பட்ட அந்த கேருபீன், அடிப்பு வேலையாய் செய்யப்பட்ட கேருபீன், கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்ட அந்த கேருபீன், ஏக வேலையாய் செய்யப்பட்ட அந்த கேருபீன், 5வதாக அது தன்னுடையதான செட்டைகளை, ஆமென் அல்லேலூயா, உயரே விரித்திருக்கிறவைகளாக இருக்க வேண்டும்.
கேருபீனுடைய செட்டைகள் ஒருபோதும் என்ன பண்ணிவிடக்கூடாது, இறங்கி விடக்கூடாது. அவைகள் அந்த கிருபாசனத்தின் மேல் நிற்கிற அல்லது நிற்பதற்கு தகுதி பெற்ற அந்த நிமிடம் முதற்கொண்டு அவைகள் கிருபாசனத்தின் மேல் நிற்கிற கடைசி நொடி பொழுது வரைக்கும், அதாவது இந்த உலகத்திலே வாழுகிற கடைசி நொடி பொழுது வரைக்கும் அந்த கேருபீன்களுடைய செட்டைகள் உயரே விரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். எந்த காரியத்திற்காகவும் யாருக்காகவும் அவைகளுடைய செட்டைகள் ஒருபோது என்ன பண்ணிடக்கூடாது, இறங்கி விடக்கூடாது. அது உயரே விரிக்கப்பட்டவைகளாக இருக்க வேண்டும். இது எதை குறிக்கிறது? கிறிஸ்துவோடு கூட இணைக்கப்பட்ட இந்த கேருபீன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் தன்னுடைய அடிகளை உறுதிப்படுத்திக் கொண்ட இந்த கேருபீன் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா? உலக சிநேகம் எங்களிடத்தில் இல்லை, நாங்கள் உலகத்தை வெறுத்தவர்கள் என்பதற்கு அடையாளமாக தங்களுடைய செட்டைகளை எல்லா வேளையிலும் உயரே விரித்திருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் களிம்பு நிறைந்த பொன்னிலிருந்து புடமிட்ட பொன்னாய் மாற்றப்பட்டு அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டு கிறிஸ்து என்கிற கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்டு அவரோடு கூட இணைந்திருப்பதற்கு, சேர்ந்திருப்பதற்கு ஏக வேலையாய் செய்யப்பட்ட ஆமென் கேருபீன்களானபடியினாலே நாங்கள் எந்த கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிறோமோ அந்த கிறிஸ்துவை போல நாங்கள் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த கிறிஸ்துவை போல நாங்கள் இருப்பதற்கு அழைக்கப்பட்டவர்கள். ஆகையினாலே கிறிஸ்து உலகத்திற்குரியவர் அல்லாதிருக்கிறது போல நாங்களும் இந்த உலகத்திற்கும் உலகத்தின் காரியங்களுக்கும் உரியவர்கள் அல்ல. உலகத்திற்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. உலகத்திலிருந்து கர்த்தருக்காக நாங்கள் வேறு பிரிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லி தன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டதின் நோக்கத்தை புரிந்து கொண்டவர்களாக தங்களுடைய செட்டைகளை உயரே விரித்திருக்கிறதா இருக்கிறது இந்த கேருபீன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கிறதான வேளையில் வேதம் நமக்கு சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பரிசத்திலே வீற்றிருக்கிற மேலானவைகளை தேடுங்கள், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை தேடுங்கள். காரணம், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே கூட மறைந்திருக்கிறது என்று சொல்லி வேதம் தொடர்ந்து நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா. யார் அந்த உபதேசத்தை கைக்கொள்ள வேண்டுமாம்? நன்றாய் கவனித்துக் கொள்ளுங்கள். கிறிஸ்துவோடு கூட எழுந்தவர்கள் ஞானஸ்நானம் என்கிற உடன்படிக்கை சத்தியத்திற்கு தன்னை கீழ்ப்படுத்தி பழைய பாவ மனுஷனை அந்த தண்ணீரிலே அடக்கம் பண்ணிவிட்டு புதிய உயிர்ப்பிக்கிற கிறிஸ்துவோடு கூட எழுந்து கொண்டவர்கள். ஆமென். அல்லேலூயா. பாவத்திற்கு செத்து ஆமென் நீதிக்கு எழும்பின தேவனுடைய பிள்ளைகள், கிருபாசனமாகிய கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டிருக்கிற இந்த தேவனுடைய பிள்ளைகளை குறித்து வேதம் சொல்கிறது, நீங்கள் இனி மேலானவைகளை தேட வேண்டும். நீங்கள் தேட வேண்டியது இந்த பூமிக்குரிய காரியங்கள் அல்ல. பூமியும் அதன் நிறைவும் ஒளிந்து போம் என்று வேதம் சொல்கிறது. ஒளிந்து போவதற்கு ஏதுவான மகிமையை சுதந்தரிக்கும்படி நான் உங்களை அழைக்கவில்லை. உங்களை மகா பரிசுத்த ஸ்தலத்தில் கிருபாசனத்தின் மேல் கிருபையாய் கொண்டு வந்து நிறுத்தவில்லை. நீங்கள் ஒளிந்து போகிற மகிமையை தேட வேண்டியவர்கள் அல்ல. ஹல்லேலூயா. உங்களை மகிமையின் மேல் மகிமை அடைய செய்கிற, கிறிஸ்துவை போல மாறச் செய்கிற உன்னதத்திற்குரிய மகிமையை, பரலோகத்திற்குரிய மகிமையை சுதந்தரிக்கும்படி நீங்கள் அழைக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்கிறது, மேலானவைகளை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்திற்குரியவைகளை தேடுங்கள். மத்தேயு 6:33 இயேசு என்ன சொன்னார்? முதலாவது நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் முதலாவது
தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கிறதான வேளையில, மேலான பரலோகத்திற்குரியவைகளை தேடுகிறதான வேளையில, இந்த உலகத்திற்கு என்ன தேவை, இந்த உலகத்திலே வாழுவதற்கு உங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்திருக்கிற ஆண்டவர் அதன் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அல்லேலூயா. ஆனா கிருபாசனத்திலிருந்து எப்ப நீங்க இறங்குறீங்களோ அப்பொழுது கர்த்தர் செய்ய மாட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க அந்த கிருபாசனத்தின் மேல் நிறுத்தப்பட்ட ஏக வேலையாய் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல நின்று கொண்டு கிறிஸ்துவோடு கூட இணைந்திருந்து பரலோகத்திற்கு நேராக, உன்னதத்திற்கு நேராக உங்களுடைய செட்டைகளை உயர்த்தி கொண்டிருக்கும் வரையில் தான் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுகிறது தேவனாயிருப்பார். கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நானும் நீங்களும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது என்றுதான் இரண்டாவது வசனத்தில் மறுபடியும் சொல்கிறார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளை. ஆமென் சொல்லுங்களேன். பூமிக்குரியதென்றால் எதை அங்கே ஒப்பிடப்பட்டிருக்கிறது? உலகத்திற்குரிய காரியங்களை அல்ல. தேவனுடைய பிள்ளையே, உலகம் எனக்கு சிலுவையிலே அறையப்பட்டிருக்கிறது என்று சொல்ல உண்மையை உணர்ந்து உலகத்தை வெறுத்து நானும் நீங்களும் வாழ வேண்டியவர்கள். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உலகத்தில் உங்களுக்கு என்ன இருந்தா போதுமா? உண்ணவும் உடுக்கவும் இருந்தால் போதும் என்றிருக்க கடவோ. ஆமென். அல்லேலூயா. அதுக்காக நான் வேலை செய்யக்கூடாதா? நான் தொழில் செய்யக்கூடாதா? நான் வியாபாரம் பண்ணக்கூடாதா? சம்பாதிக்க கூடாதா? மிச்சம் எடுக்க கூடாதான்னெல்லாம் கேட்டக்கூடாது. நான் சொல்லுகிறேன், கிறிஸ்துவை பார்க்கிலும் பரலோக ராஜ்யத்தை பார்க்கிலும் அதற்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. உன்னதத்தின் காரியங்களை விட்டுவிட்டு உலக காரியங்களை பின் செல்லுகிறவர்களாய் நீங்கள் இருக்கக்கூடாது. மத்திய எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம், லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம். அந்த லூக்காவிலே அந்த வசனத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். 3 சுவிசேஷங்களிலே இந்த வார்த்தை இருக்கிறது. அந்த லூக்கா 9:25 நீங்கள் வாசிக்கும் போது வேதம் நம்மை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனுஷகுமாரனாய் வாழும் போது இந்த கேள்வியை கேட்டார். ஆமென். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும், தனக்குரியதாக்கி கொண்டாலும், தன்னுடைய திறமையினாலே, தன்னுடைய ஞானத்தினாலே, தன்னுடைய உழைப்பினாலே, பலத்தினாலே தனக்குரியதாக்கி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்டார். ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்ப தேவனுடைய பிள்ளைகளாகிய நான் நீங்களோ இந்த கேருபீன்களை போல நம்முடைய செட்டைகளை உயரே விரித்திருக்கிற கேருபீன்களாக உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மனுஷ பிரியர்களாயிருந்து தேவ கிருபையிலிருந்து ஒருபோதும் விழுந்து போகாதபடிக்கு உலகம் முழுவதையும் நான் ஆதாயப்படுத்தினாலும் என் ஜீவன் நஷ்டம் அடையுமே. ஆனா நான் மேலானவைகளை தேடாமல் பூமிக்குரியவைகளே தேடுகிறவளாய் இருப்பேன். ஆனால் ஒரு நாளிலே அவைகளெல்லாம் எனக்கு நஷ்டமாய் மாறிவிடும். எனக்கு இந்த உலகத்துல என்ன இல்லை? லாபம் ஒன்றும் இல்லை. நம்ம பாடணும், எல்லாம் எனக்கிருந்தும் நாதான் நீர் இல்லையானா இருந்தென்ன லாபம், இருந்தென்ன லாபம், இருந்தென்ன லாபம் எனக்கு, ஆஹா இருந்தென்ன லாபம், இருந்தென்ன லாபம், இருந்தென்ன லாபம் எனக்கு. அல்லேலூயா. எனக்கு அது லாபம் அல்ல. என்னுடைய ஜீவனை நஷ்டப்படுத்துகிற ஒரு பெரிய காரியம்தான் நான் உலகத்திற்குரியவைகளை தேடி உலகத்திற்குரியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. நான் உலகத்திற்குரியவைகளை தேடி உலகத்திற்குரியவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறேன்னா
அது எனக்கு எதுவாய் மாறுகிறது? என் ஜீவனை நஷ்டப்படுத்த செய்கிற, என் ஜீவனை நித்திய நரகாக்கினைக்கு ஏதாய் ஆயத்தமாக்குகிறதான மூலதனமாய் மாறுகிறது. கர்த்தர் தருகிறவைகள் போதும் என்றிருக்க கடவோ. நான் சொல்றேன், கர்த்தரை நம்பி இருந்தோன்னா நீ வேண்டிக் கொள்வதற்கு நினைக்கிறதுக்கு மேலா கர்த்தர் கிரியை செய்வார். அல்லேலூயா. வேதம் ஒரே வார்த்தையில சொல்லுகிறது, அதன் காலங்களிலே சகலவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவர் செய்திருக்கிறார். உங்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை உங்களுடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, இருதயம் சிந்தித்து உணரவில்லை என்று சொல்லி 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். இன்னும் இயேசு இந்த உலகத்தில் வாழ்கிறதான வேளையில் ஒரு வார்த்தை சொன்னார். யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், அழிந்து போகிற போஜனத்திற்காக நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிறுத்துகிற போஜனத்திற்காய் கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு தருவார், பிதாவாகிய தேவன் அவரை முத்திரித்திருக்கிறார். அப்ப அழிந்து போகிற போஜனம் என்ன? கொலோசியர்ல வாசித்தது போல பூமிக்குரிய காரியங்கள். லூக்கா 9:25 வாசிச்சது போல உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்துகிறேன் என்று சொல்லி மேன்மை பாராட்டுகிற அனுபவம். இந்த உலகத்துல உனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை குறித்து சிலர் உன்னை பெருமையா பேசலாம். பாரு, நல்ல வசதியா இருக்கிறாங்க. எங்க சொந்தக்காரங்க ஒருத்தர் இருக்கிறாரு, நல்ல வசதியா இருக்கிறாரு, 4 வீடு வச்சிருக்கிறாரு, 4 கார் வச்சிருக்கிறாரு, எஸ்டேட் வச்சிருக்கிறாரு, பங்களா வச்சிருக்கிறாரு, ரொம்ப ரிச்சா இருக்கிறாருன்னு சொல்லி பெருமை பாராட்டலாம். உனக்கு இருக்கிற வசதி வாய்ப்புகளை குறித்து புகழலாம். உனக்கும் அந்த வசதி வாய்ப்புகளை பார்க்கிறதான வேளையில் நேபுகாத் நேச்சாருக்குள்ளாய் வந்ததை போல இது என்னுடைய மகிமையின் பிரதாபத்திற்கென்று நான் கஷ்டப்பட்டு உருவாக்கினவைகள் என்று சொல்லி நீ அவைகளை பத்திரப்படுத்தலாம். ஆண்டவர் சொல்கிறார், அது அழிந்து போகிற போஜனம் என்று சொல்கிறார். உன்னை அழிவுக்குள்ளாய் நடத்துகிற போஜனம் தான் இந்த உலகத்திற்குரிய காரியங்கள். அப்ப உலகத்திற்குரியது எனக்கு வேண்டாமா? வேணும். கர்த்தர் தருகிறவைகள் போதும். கர்த்தர் என்னை எந்த நிலைமையில வச்சாலும் நான் மனரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன். உண்மையான கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என்ன தெரியுமா? கர்த்தர் எனக்கு கொடுக்கிறவைகளில், ஆமேன், நான் எனக்கென்று சுயநலமுடையவனாய் உடையவளாய் இல்லாதபடி மற்றவர்களுக்கு மகத்துவமாய் உண்மையாய் பகிர்ந்து கொடுக்கிற அந்த அனுபவம் தான் நம்முடைய வாழ்க்கையில வேணும். இதற்கு வேத ஆதாரம் இருக்குன்னா இயேசுவே சொன்னாரு, நீங்கள் மாளும் போது உங்களை நித்திய வீட்டில் ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அழிந்து போகிற உலக பொருளினாலே ஆத்துமாக்களை என்ன பண்ணுங்க? சம்பாதியுங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப வேதம் திரும்ப 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 சொல்லுகிறது, உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது? அழிவுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. மேலான உன்னதத்திற்குரிய காரியங்கள் நமக்கு ஜீவனுக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது. நான் அடிக்கடி சபைக்கு சொல்லுகிற ஒரு வார்த்தை உண்டு. எல்லாரும் புசிக்கிறது போல புசிச்சு, எல்லாரும் உடுத்துறது போல உடுத்து, எல்லோரும் சந்தோஷம் அனுபவிக்கிறது போல உலக சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு அல்ல ஆண்டவர் நம்ம இந்த உலகத்தில் வச்சிருக்கிறது. நம்முடைய புசிப்பும் குடிப்பும் எதுவாக இருக்கிறது? பரலோகத்தின் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நாம் எதுல ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும்? கிருபையில ஐஸ்வர்யவான்களாய் இருக்க வேண்டும். விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கணும். பரிசுத்தத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்களாய் இருக்கணும். எல்லாவற்றையும் சேர்த்து நான் சொல்றேன், கிறிஸ்துவுக்குள்ளான ஐஸ்வர்யம் உடையவர்களாய் இருக்கணும். என் தேவன் நம்முடைய குறைவுகளை எல்லாம் என்ன பண்ணுவாரா? மகிமையிலே நிறைவாக்குவார். எதை கொண்டு? தம்முடைய ஐஸ்வர்யத்தை கொண்டு. அப்ப நீ என்னைக்கும் தரித்திரனா இருக்கணும்னு ஆண்டவர் விரும்புறாரா? இல்ல. மறுபடியும் சொல்றேன், உங்களை ஆசீர்வதிப்பது தேவனுடைய விருப்பம். கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதம் வரும்போது வேதனை வராது. அந்த ஆசீர்வாதத்தை ஆராதிக்கிறவர்களாய் நீங்கள் மாற மாட்டீர்கள். கொடுத்த தேவனை ஆராதிக்கிறவர்களாய் மாறுவீர்கள். இன்னைக்கு சிலர் கஷ்டப்பட்டு கர்த்தர் கொஞ்சம் ஆசீர்வதிச்சு வச்சு அழகு பார்ப்பாங்க. மற்றவங்களுக்கு முன்னால இல்ல 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 இல்ல.
அந்த இல்லை இல்லை இல்லைன்னே எல்லாத்தையும் இல்லாம போக பண்றாங்க. ஐயா, நான் இப்படி இருந்தேன், கர்த்தர் என்னை இப்பொழுது ஆசீர்வதித்திருக்கிறார். ஆனால் நான் தந்த ஆசீர்வாதத்தின் மேல் அல்ல ஆராதனை செய்வது தந்த தேவனை. எனக்கு கர்த்தர் கொடுத்த வேலை அல்ல எனக்கு முக்கியம், கர்த்தர் முக்கியம். அது உனக்கு வேதனையை ஒருபோதும் உண்டாக்காது. கர்த்தர் கொடுத்த தொழில் அல்ல எனக்கு முக்கியம், நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது அதுவல்ல உனக்கு முக்கியம். அதை உனக்கு கொடுத்த ஆசீர்வதிக்கிற உன்னையும் உன் குடும்பத்தை நடத்துகிற கர்த்தர் முக்கியம். உன்னுடைய வியாபாரம் உனக்கு ஒருபோதும் விக்கிரகமாய் மாறக்கூடாது. உன்னுடைய தோட்டம் துறவுகள் வசதி வாய்ப்புகள் உனக்கு விக்கிரகமாய் மாறக்கூடாது. நீ செய்கிற விவசாயங்கள், உனக்கு இருக்கிறதான மிருக ஜீவன்கள், பறவை இனங்கள் உனக்கு விக்கிரகமா மாறக்கூடாது. கர்த்தர் ஒரு வாகனத்தை தந்திருக்கிறாருன்னா அந்த வாகனம் என்ன பண்ண மாறிடக்கூடாது, விக்கிரகமாய் மாறக்கூடாது. காலையில எழும்பி ஜெபம் பண்ணாம பைபிள் வாசிக்காம அதை போட்டு மினிக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் இந்த உலகத்தோடு கூட முடிந்து போயிடும். அதெல்லாம் அழிவுக்குரியவைகளா இந்த உலகத்துல இருக்கிறது. நீங்க என்ன பண்ணணும், கர்த்தர் உனக்கு தந்த அழிவுக்குரிய உலக பொருளினாலே நீ மாளும் போது பரலோகத்திலே உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறவனாய் இருக்கணும். தரித்திரரை குறித்த கரிசனை உடையவனாய் இருக்கணும். எவ்வளவு வந்தாலும் பத்தல்ல என்று சொல்லக்கூடாது. ஊழியத்தை குறித்த தேவ சபையை குறித்த பாரமுடையவர்களாய் இருக்கணும். தாவீது சொல்லுவான், தேவனுடைய வீட்டை குறித்த வைராக்கியம் என்னை பட்சித்தது. தாவீது ஒரு இடத்துல கூட உலகத்தின் மேல் பற்றுதலாய் இருக்கவில்லை. அவன் சொல்றான், என் செல்வம் எனக்கு வேண்டியதாயிராமல் பூமியில் உள்ள மகாத்மாக்களுக்கும் உம்மேல் முழு பிரியத்தையும் வைக்கிற தேவஜனங்களுக்கு உரியதாய் இருக்கிறது. அழிவுக்குரியதுனால நினைக்க முடியாது. சிலருக்கு நகை முக்கியம், சிலருக்கு பணம் முக்கியம், சிலருக்கு லேண்ட் முக்கியம், சிலருக்கு வீடு முக்கியம், வஸ்து வகைகள், நாணயங்கள். அழகான ஒரு பழைய பாடல் உண்டு, மரண நதி மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. மரண நதி வேகமாய் நம் நடுவில் ஓடுதே, ஐயோ மானிடர்கள் யாவரையும் வாரிக்கொள்ளுதே, மரணம் வாரிக்கொள்ளுதே. காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கி, காப்பு கொலுசு கம்மல் ஜிமிக்கி எல்லாம் போச்சுதே, ஐயோ எல்லாம் போச்சுதே. கட்டு கட்டா பீரோவில் வச்ச பணமும் போச்சுதே, ஐயா எல்லாம் போச்சுதே. லாக்கர் சாவி, எங்க லாக்கர் சாவி எல்லாம் என்னது களைஞ்சு போச்சுதே, இனி போன நகைய மீட்டெடுக்க நேரம் இல்லையே, எனக்கு வழியும் இல்லையே. கொஞ்சம் நான் எக்ஸ்ட்ரா, மீதி ஒரிஜினல் பாட்டு. பேதுரு சொல்லும்போது அழகா சொல்லுவான், இப்பொழுது நீங்கள் காண்கிற உலகம் எதுக்கு அழிக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி 2 பேதுரு 3ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது, அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் தேவனுடைய பிள்ளைகள் என்ன பண்ணிடக்கூடாது, இந்த உலகத்திற்கும் உலகத்திலே அழிந்து போகிற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அழியாமையாகிய நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்வதற்கு எல்லா வேளைகளிலும் நீங்கள் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்போது சொன்ன ஒரு காரியம், யோவான் எழுதின சுவிசேஷம் அதனுடைய 17ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. முதலாவதாக 14வது வசனத்தை வாசிக்கலாம். ஆண்டவர் இப்ப ஜெபிக்கிற ஒரு ஜெபம், இப்ப பிதாவை நோக்கி ஜெபிக்கிறாரு. நான் உம்முடைய வார்த்தையை அவர்களுக்கு கொடுத்தேன். ஐயா, நான் எதுக்கு அவர்களுடைய வார்த்தையை கொடுத்தேன், நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் உலகத்தான் அல்ல, நான் உன்னதத்திலிருந்து இறங்கி வந்தவர். ஆமென். நான் வானத்தின் மேனி, வானத்தின் அப்பம். ஆமென் சொல்லுங்களேன். அதே போல இவர்களும் யாரு கிடையாது, உலகத்தார்
அல்ல. ஆண்டவர் ரத்தம் சிந்தும்னாலே நம்ம குறித்து அப்படி சாட்சி கொடுக்கிறாரு. நீ எகிப்தியன் அல்ல, நீ கானானுக்குரியவன். இனி நீ எகிப்தியை நினைக்க கூடாது, நீ கானானுக்குரியவள். பின்னான எகிப்தாகிய உலகத்தை மறந்து முன்னிருக்கிற கானானை பார்த்து நீ முன்னேறி செல்ல வேண்டியவள். இப்ப அடுத்து 16வது வசனத்துல மறுபடியும் சொல்றாரு, நான் உலகத்தால் அல்லாதது போல அவர்களும். யாரு? எனக்கு நீர் தந்தவர்களும் உலகத்தான் அல்ல, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். அடுத்த வசனம், உம்முடைய வசனமே சத்தியம். ஐயா, அவர்கள் உலகத்தில் இருக்கிற அழிந்து போகாதபடி உம்முடைய வசனத்தை கொண்டு என்ன பண்ணும்? பரிசுத்தமாக்கும். உம்முடைய சத்திய வசனத்தை கொண்டு அவர்களை பரிசுத்தமாக்கும். அப்ப வசனத்தை கர்த்தர் எதுக்கு அனுப்புறாரு? உலகத்திற்கொத்த வேஷம் தரித்து உலகத்தின் மேன்மையை தேடி அழிவுக்குரிய உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீ அழிவுக்குரியவனாய் போய்விடக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகள் எகிப்தில் இருக்கிற கொம்மட்டி காய்களுக்கும் வெள்ளரி காய்களுக்கும் மலை பூண்டுகளுக்கும் பாத்திர அண்டா நிறைய இருக்கிற இறைச்சிக்கும் பின்னால போயிடக்கூடாது. அவைகள் அழிவுக்குரியவைகள். எந்த உலகத்திலிருந்து நீ மீட்கப்பட்டாயோ மறுபடி அந்த உலகத்தின் ஆசாபாசங்களுக்கு நீ இடம் கொடுக்க கூடாது. எப்பொழுதும் மேலான உன்னதத்தை குறித்த நான் தேவ சாயலுக்கு பங்குள்ளவனாய் அழைக்கப்பட்டிருக்கிறேன் என்கிற மேன்மையான உணர்வு தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்குள்ளால வரணும். நான் சொல்லுகிறேன், நீ ரட்சிக்கப்பட்டேன் என்று சொல்லுகிறாயே, நீ பெற்றுக்கொண்ட ரட்சிப்பு ஆத்தும ரட்சிப்புக்கு ஏதுவானதே. ஆனால் உலகம் உனக்குள்ளால வாழாது, இயேசு உனக்குள்ளால வாழுவாரு. உலகமும் உலகத்தில் உள்ளவைகளும் உனக்குள்ளால வாழாது, உன்னதத்தின் மகிமை உனக்குள்ளால வாழ்ந்து கொண்டிருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். உலகம் உனக்குள்ளால வாழாது. சத்திய வசனம் உன்னை பரிசுத்தமாக்கி களிம்பு நீக்கி உலகத்தான் அல்ல நீ உன்னதத்திற்குரியவன் என்று சொல்லி உனக்கு சாட்சி கொடுக்கிற சத்திய வசனம் உனக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கும். நானும் கிருபாசனத்துக்கு மேல நிக்கிறேன்னு நினைச்சா போதாது, நிக்கணும்னா அந்த தகுதி இருக்க வேண்டும். முதல்ல களிம்பு நீக்கப்பட்ட பொண்ணு, 2 அடிப்பு வேலையாய் செய்யப்படுகிற அனுபவம், 3வதாக நிறுத்தப்பட்ட அனுபவம், 4வதாக ஏகமாய் இணைந்திருக்கிற அனுபவம், 5வதாக நான் உலகத்தை கடந்து மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே கிருபையாய் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். என்னை பார்க்கலும் கனமுள்ள பலிபீடம் பிரகாரத்திலே இருக்கிறது. மனுஷனுடைய வாழ்க்கையில சுத்திகரிப்பை கொடுக்கிற வெங்கல தொட்டி பிரகாரத்திலே இருக்கிறது. குத்து விளக்கு பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. சமூக தப்பத்து மேஜ பரிசுத்த ஸ்தலத்திலே இருக்கிறது. ஆனால் அற்பம் நீசனுமாகிய என்னை கர்த்தர் கிருபையாய் என்மேல் கொண்ட அன்பை விளங்க பண்ணி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே தன்மேல் என்னை நிறுத்தி இருக்கிறாரே. உலகத்தை நேசிக்க நான் இனி போவேனோ, உலகத்தை நேசிக்க நான் இனி போவேனோ, தேவனின் பிள்ளையா வாழுவே என்றுமே, தேவனின் பிள்ளையா வாழுவே என்றுமே. அப்படி வாழ்றவங்க அவர் உலகத்தார் அல்லாதது போல நானும் உலகத்தான் அல்ல. அவருடைய சத்தியத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். அவருடைய வசனமே சத்தியம் என்கிற உண்மையை அறிந்து கொண்ட தேவ ஜனமாய் அழிவுக்குரியவைகளை அல்ல அழியாமையை சுதந்திரிப்பதற்கு இயேசுவை போல தன்னை மாற்றுகிறவர்களாய் மாறுவார்கள். கரங்களை கொட்டி மாற்றும் என்பதல்ல, வாழ்க்கை மாறுவதற்குன்னை அர்ப்பணித்து
மாறுவது வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். என்னை பரிசுத்தப்படுத்தும் என்பதல்ல வாழ்க்கை, பரிசுத்தத்திற்கென்று உன்னை அர்ப்பணித்து பரிசுத்தமானவைகளை நடப்பிக்கிறது தேவன் விரும்புகிற வாழ்க்கை. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. சில காரியங்களை நீதான் உனக்குள்ளால ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். தேவன் உனக்கு உதவி செய்வார். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியும் செய்கையின்படியும் உனக்குள்ளால விருப்பங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர் அவர். நீ உலகம் தான் வேணும்னு சொன்னா சாத்தான் உலகத்தில் உள்ள கனத்தையும் மகிமையும் அதிகமாய் தருவான். உன்னதத்தில் இருந்து வந்தவரை பார்த்து சொல்றான், ஒரே ஒரு முறை சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை நீ பணிந்து கொள். இந்த உலகத்தில் நீ காண்கிற எல்லா உலக மேன்மைகளையும் உனக்கு தான் தாரேன். ஆமென் சொல்லுங்களேன். யாரை பார்த்து சொல்றான்? யாரை பார்த்து சொல்றான்? உன்னதத்தில் இருந்து வந்தவரை பார்த்து சொல்றான். உன்னதத்தில் இருந்து வந்தவருக்கே உலக ஆசையை காட்டி அவரை வீழ்த்த பார்த்தானே, ஆனால் பூமியில் இருந்து எடுக்கப்பட்ட மண்ணாகிய நம்மை எவ்வளவு வீழ்த்துவான். ஆமென். ஏதேன் தோட்டத்தில் எதை காட்டி? ஆசையை காட்டி தான் ஏவாளையும் ஆதாமையும் வஞ்சித்தான். கரங்களை கொட்டி. ஆதாம் வஞ்சிக்கப்படலைன்னு சொன்னா மனைவி நிர்வாணியா நிக்கிறத பார்த்துக்கிட்டு அந்த கன்னியை வாங்கி பிடிச்சிட்டான். பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். 17ஆம் அதிகாரம் 6, நீர் உலகத்தில் தெரிந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை வெளிப்படுத்தினேன், அவர்கள் உம்முடையவர்களாயிருக்கிறார்கள். இயேசு நம்மளை குறித்து தான் சொல்றாரு, உம்முடையவர்களாயிருக்கிறார்கள், அவர்களை எனக்கு தந்தீர், அவர்கள் உம்முடைய வசனத்தை கை கொண்டிருக்கிறார்கள். யார் தெரியுமா? அழிந்து போகிற உலகத்திற்கும் உலகத்திற்குள்ளவைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் மேலான உன்னதத்திற்குரியவைகளை தேடுவார்கள். வசனத்தை கை கொண்டு நடக்கிறவர்கள் மட்டும். இப்ப 15ஆம் அதிகாரம் யோவான் 15க்கு திருப்புங்க. 18, 19 வசனங்களை கொஞ்சம் வாசிங்க. உலகம், நல்லா கவனிங்க. ஆண்டவர் சொல்றாரு, உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னால நீங்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அழிவுக்குரியவைகள் என்று நினைக்கும் போது இந்த உலகமும் உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானும் உங்களை பகைப்பான். உலகத்தின் அதிபதி யாரு? இயேசு. அப்படித்தானே? நோ. யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் வாசிக்கும் போது உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று இயேசு சாத்தானை குறித்து சொல்லுகிறார். அப்ப இந்த உலகம் சாத்தான் இயேசு கிட்ட சொன்னது பொய்யா உண்மையா? இந்த உலகம் நீ காண்கிற உலகத்தின் மகிமை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, என்னை பணிந்து கொள்வாய் ஆனால் உனக்கு தருவேன்னு சொன்னது பொய் அல்ல. உலகம் புல்லாங்கனுக்குள்ளாய் கிடக்கிறது. ஆமீன் சொல்லுங்களேன். அவன் தந்திரமாக ஏவாள் கிட்டையும் ஆதாம் கிட்ட இருந்து என்ன பண்ணிட்டான்? பறித்து கொண்டான். அது முதற்கொண்டு அவன் அதிபதியாகி விட்டான். ஆமென். முன்பிருந்த உலகம் அப்படி இருக்கவில்லை. மனுஷன் உருவாக்கப்படுவதற்கு முன்பிருந்ததான உலகத்தை நீங்க இப்ப பார்க்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க இப்ப இருக்கிறது எத்தனையாவது உலகம்னா? 3வது உலகம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அல்லேலூயா. ஆமென். தூதர்களின் நாட்கள்ல என்ன பண்ணினாரு? ஒரு உலகத்தை வச்சிருந்தாரு, அதை அழிச்சு போட்டாரு. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதற்கு பின்பு ஆதாம் முதல் நோவா வரைக்கும் ஒரு உலகம் இந்த உலகத்துல இருந்துச்சு, அதையும் கர்த்தர் ஜலத்தினாலே அழித்து போட்டார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்ப இருக்கிறது என்ன? மறுசீரமைக்கப்பட்ட உலகம். சரி, இந்த 3ஆம் உலகமும் 3ஆம் உலக போர்னு கேள்விப்படுறோம். 3ஆம் உலகம் இன்னைக்கு நீங்க வசிக்கிற இந்த 1ஆம் உலகமும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தப்புமான்னு கேட்டா வேதம் சொல்கிற இந்த உலகம் எதுக்கு வைக்கப்பட்டிருக்கிறதா? அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிறதா. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இந்த அக்கினிக்கு இரையாக வைக்கப்பட்டிருக்கிற உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளுமாக நம்ம முக்கியம் கொடுக்கிறோம், ஆண்டவரை விட்டு விடுகிறோம். நீங்கள் எந்த அளவிற்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லியும் இந்த உலகத்தில் உள்ளவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் அல்ல, உலகத்தின் அதிபதியாகிய சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கிறீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன். இந்த உலக மேன்மை உங்களுக்கு வேணும்னா ஆண்டவரை நீங்க தேட வேண்டிய அவசியமே இல்லை. சாத்தானே உங்களுக்கு ஏகபோகமா கொடுப்பான். சில வேளைகளில் இந்த கார் முன்னால போகும், பின்னால வசனம் எழுதி இருப்பாங்க, கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். அங்கே என்ன செழிப்பை குறித்து எழுதப்பட்டது? உன்னுடைய ஆவிக்குரிய செழிப்பு, உன்னத மகிமையின் செழிப்பு,
பரலோக ஆசீர்வாதத்தின் செழிப்பை குறித்து எழுதப்பட்டதை நம்ம எப்படி மாத்திட்டோம்? நம்புறவன் எல்லாம் செழிப்பான். அப்ப செழிப்பு வராதுன்னு நான் சொல்லல. அல்லேலூயா. செழிக்க பண்ணுகிறவர் தான். நீ செழிப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்காதே, செழிப்பை கொடுக்கிற கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடு. வேதம் சொல்கிறது, நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து எப்படி இருக்க வேண்டியவன்? சுகமாய் இருக்க வேண்டியவன். என்னைக்கும் என்ன பண்ண மாட்டாரு? பசியினால் வருந்த விடார். என்னைக்கும் யாரோ ஒருவருடைய கையை எதிர்நோக்கி உன்னை காத்திருக்க விட மாட்டாரு. கர்த்தருக்கு பயந்து பாரு, அவருடைய வார்த்தையை கை கொண்டு நடத்துப்பாரு. உன்னுடைய கையின் பிரயாசங்களை உன்னிடத்திலே ஆசீர்வதித்து உறுதிப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். மகிழ்ச்சியாக இப்ப அந்த வசனங்களை மறுபடி வாசிக்கலாம். உலகம் உங்களை பகைத்தால் அது உங்களை பகைக்கிறதுக்கு முன்னே என்னை பகைத்ததென்று அறியுங்கள். நீங்கள் உலகத்தாரா இருந்தால், இந்த உலகத்துல எல்லாருக்கும் உங்களை பிடிக்குதா? எல்லாருக்கும் உங்களை பிடிக்குதா? நீங்கள் தேவ பகைஞனாய் இருக்கிறீர்கள், உலகம் உங்களை நேசிக்கிறது. ரட்சிக்கப்பட்ட ஒன்றை யாருக்குமே பிடிக்காம இல்லையா? எல்லாருக்கும் ஒத்து போறியா? நீ ஆண்டவருக்கு பகைஞனாய் இருக்கிறபடினால உலகம் உன்னை நேசிக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை என்ன பண்ணுகிறது? பகைக்கிறது. நான் ஒரே ஒரு கேள்வி, நீ தேவனால் நேசிக்கப்படுகிறாயா, உலகத்தால் நேசிக்கப்படுகிறாயா? ரெண்டு பேராலையும் ஒரு மனுஷன் நேசிக்கப்பட முடியாது. யாரோ ஒருவருக்கு நீ யாராய் மாறணும்? பகைஞனாய் மாறிதான் ஆகணும். அது எப்படி பாஸ்டர் நான் ஆண்டவருக்கு பகைஞனாய் மாறுவேன்? அதுவும் வசனத்தில் தான் இருக்கு. ஏன் நான் உலகத்தை வெறுக்கணும்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? இப்போ சில காரியங்களை உங்களுக்கு ஒவ்வொரு வசனமாக சொல்கிறேன். முதலாவது யாக்கோபு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கிறதான வேளையில், விபச்சாரரே விபச்சாரிகளே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? ஆகையால் உலகத்திற்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான். அல்லேலூயா. இப்ப ஏன் உலக சிநேகம் மற்றவர்களாக சட்டைகளை உயரே தூக்கி இருக்கிறதான விரித்திருக்கிறதான கேருபீன்களாய் நீங்க மாறணும்னா, இல்லைன்னா அந்த உலகம் என்னை யாராய் மாற்றுகிறது? தேவனுக்கு பகைஞனாய் மாற்றுகிறது. நான் மனுஷனுக்கு தத்ருவா மாறிட்டேன்னா என்னை ரட்சிப்பார். தேவனுக்கு நான் பகைஞனாய் மாறிட்டேன்னா யார் என்னை ரட்சிக்க முடியும்? யார் என்னை ரட்சிக்க முடியும்? என்னை ரட்சிப்பதற்கு இயேசு என்கிற வல்லமையும் அதிகாரமும் உள்ள நாமத்தை அல்லாமல் இன்னொரு நாமம் இல்லையே. நான் உலகத்தை சிநேகித்து அந்த இயேசுவுக்கே பகையாளியாய் மாறிவிட்டேனே. ஆனால் யார் என்னுடைய ஆபத்திலிருந்து, இக்கட்டிலிருந்து, என்னுடைய மரணத்திலிருந்து யார் என்னை ரட்சிக்க முடியும்? யோசித்து பாருங்க. இன்னைக்கு உங்களை உலகம் நேசிக்கணும், உலகத்தார் நேசிக்கணும்னு தானே முழு முயற்சியும் எடுக்கிறீங்க. யாருக்கு நான் கெட்டவனா தெரிஞ்சிடக்கூடாது. இதுக்குள்ளால இருக்கிற ஒரு ரகசியம் என்ன? இந்த உலகமும் உலகத்தாரும் உங்களை சிநேகிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். தேவனுக்கு பகையாளிகளாய் மாறுவதை குறித்து நீங்கள் கவலைப்படவில்லை என்று சொல்லுவேன். மனுஷனை காம்பர்மேஷன் பண்ண கத்துக்கிட்ட நீங்க தேவனோடு கூட ஒப்பராவதற்கு மனதற்றவர்களாய் போய்விட்டீர்கள். எங்கெல்லாம் உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் உலகத்தில் உள்ளவைகளையும் நீங்கள் சிநேகிக்க ஆரம்பிக்கிறீர்களோ அங்கெல்லாம் தேவனுக்கு நீங்கள் பகைஞராய் மாறுகிறீர்கள். அல்லேலூயா. ஆமென். அடுத்த வசனத்துக்கு போயிடுவோம். அதே யாக்கோபு 1:27 வாசிக்கும் போது இரண்டாவது ஒரு காரியம் அங்க இருக்கிறது. திக்கற்ற பிள்ளைகளும் விதைவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்துக் கொள்கிறதுமே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியாயிருக்கிறது. ஒன்று, அல்லேலூயா, உலகத்தையும் உலகத்தில் உள்ளவர்களையும் உலகத்தை காரியங்களை நான் நேசிக்கும் போது தேவனுக்கு பகையாளியாய் மாறுகிற இரண்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் சொல்கிறது, உலகம் எனக்குள்ளாய் கரையை உண்டு பண்ணுகிறது. என்னுடைய பரிசுத்தத்திலே பிழை ஏற்படுத்துவதற்கு, தேவனுக்கும் எனக்கும் இருக்கிறதான உறவை துண்டித்து போடுவதற்கு இந்த உலகம் என்னை தூண்டுகிறது.
கரைப்படுத்துகிறது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. நீங்கள் உங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரத்திலே கரை திரை பிழையற்றவர்களாய் கற்புள்ள கன்னிகைகளாய் இருக்க வேண்டியவர்கள். உலகத்தால் கரைப்படுத்தப்படுகிறோம். தேவனுடைய பரிசுத்தம் என்கிற உன்னதமான அனுபவத்திலிருந்து கீழே விழுந்து விடுகிறோம். நீ கிருபாசனத்துக்கு மேல நின்னுகிட்டு உன்னை கரப்படுத்தினேன்னு வச்சுக்கைய, மறு நிமிடம் கிருபாசனம் தன்னை விட்டு உன்னை அகற்றி விடும். ஆமென். ஏன்னா அசுத்தமானது ஒன்றும் அவர் மேல் நிற்க முடியாது. பரிசுத்தத்திற்கும் அசுத்தத்திற்கும் சம்பந்தம் இல்லை. இந்த உலகம் என்னை என்னவா மாற்றுகிறது? கரைப்படுத்தி விடுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசிங்க. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. சீசர்களை இந்த உலகத்தில் ஆண்டவர் இருக்கும்போது என்ன பண்ணினாரு? ஒரு காரியத்தில் குற்றம் சாட்டினார். உங்களிடத்தில் என்ன இல்லை? தேவ அன்பு இல்லை என்று காண்கிறேன். ஏன் ஆண்டவருடைய பிள்ளை என்று சொல்லிக் கொண்டும் மேலே உயர்த்தப்பட்டிருக்கிற சட்டையை, விரிக்கப்பட்டிருக்கிற சட்டையை கீழே இறக்கி உலகத்திற்குரியவைகளை தேடி உலகத்திற்குரியவைகளை நேசித்து உன்னத கிருபையிலிருந்து விழுந்து போகிறோம்னா அதுக்கு ஒரு காரணம் தான் இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. முதல்ல தேவனுக்கு பகைஞராய் மாறுகிற நீங்க அடுத்து எதை மாற்றிக் கொள்கிறீர்கள்? தேவ அன்பு அற்றவர்களாய். கல்வாரி சிலுவையிலே உங்கள் மேல் அன்பு கூர்ந்து தன் ஜீவனை கொடுத்தாரே, அந்த தேவ அன்பு உங்களுடைய இருதயத்தை நிரப்பி இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய அன்பை உங்களுடைய உள்ளத்திலே ஊற்றினாரே. யோவான் 3:16 படி தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாதபடி நித்திய ஜீவனை அழியாமையை சுதந்தரிக்கும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உங்களிலும் என்னிலும் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் இருந்த உங்களிடத்திலும் என்னிடத்திலும் தேவ அன்பை வெளிப்படுத்தியாகும் கர்த்தராகிய இயேசு மீட்டார். ஒத்துப்போகுதல் அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. சபை என்பது பிரித்தெடுக்கப்பட்டது. அவன் அழைக்கப்பட்ட நிலைமையிலும் பிரித்தெடுக்கப்பட்ட நிலைமையிலும் தரித்திருக்க வேண்டும். அழைக்கப்பட்டு பிரித்தெடுக்கப்பட்ட பின்பு மறுபடி என்ன பண்ணக்கூடாது? உலகம் என்கிற சேற்றிலே அவன் மூழ்கிவிடக்கூடாது. தேவ அன்பை இழக்க செய்யும். 3வது உலக சிநேகம். உலகத்துக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற காரியங்கள் தேவ அன்பை இழக்க செய்யும். 4வதாக கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனத்தை வாசிக்கலாம். கொலோசேயர் 2ஆம் அதிகாரம் 20-21 வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட உலகத்தின் வழிபாடுகளுக்கு மரித்ததுண்டானால் இன்னும் உலக வழக்கத்தின்படி பிழைத்திருக்கிறவர்கள் போல மனுஷ கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உடன்படுகிறது என்ன? 4வதாக ஆமென், நீங்கள் உலக சிநேகம் உடையவர்களாயிருந்தால் பாரம்பரியங்களாகிய உலக வழிபாடுகளுக்கு அடிமைப்பட்டு போவீர்கள். அல்லேலூயா. நீங்கள் நான் யாரு? பாரம்பரியத்திலிருந்து இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டவர்கள். ஆமென், ஆமென். 1 பேதுரு 1:18-19 அப்படி சொல்லுகிறது. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் அனுசரித்து வந்த பொன்னினாலும் வெள்ளியினாலும் மீட்கப்படாமல், ஆமென், எதனால மீட்கப்பட்டீங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற குற்றமற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள். அப்ப ஆல்ரெடி நாம் பாரம்பரியத்திலிருந்து என்ன பண்ணினவன் விடுதலை ஆயிற்றேன். பாரம்பரியம் என்பது 2 காரியம். ஒன்று மத சடங்காச்சாரமான பாரம்பரியம், இன்னொன்று உலக பழக்க வழக்கமான பாரம்பரியம். இந்த 2க்கும் சம்டைம் நம்ம ஒத்து போறோம். ஆண்டவருடைய பிள்ளைன்னு சொல்லுவோம், வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்போம், கல்யாணத்துக்கும் பிறந்ததுலேருந்து வந்துடுவோமே, கல்விக்கும் வேலைக்கும் கல்யாணத்துக்கும் கல்லறைக்கும் எது எனக்கு தேவை? எது தேவை? மத பாரம்பரியம் எனக்கு தேவை. ஆவிக்குரிய சபைக்கு போகிறேன்னு சொன்னால் கீழே இருந்து மேலே ஒரு மாதிரி பார்க்க, ஓ நீ எந்த ஆளோன்னு.
கொஞ்சம் நேமுள்ள ஒரு சபைக்கு பேரை சொல்லி நான் அங்க இழக்கணும்னு சொல்லியாச்சோன்னா உலகம் என்ன கனம் பண்ணுது. நிறைய பேர் ஆவிக்குரியவங்க என்கிறதையே பெட்டியில போட்டு மூடிடுறாங்க, வெளியில காட்டுறதே கிடையாது. மனுஷர் முன்பாக நீங்கள் கிறிஸ்துவை என்ன பண்றீங்க? மறுதலிக்கிறீர்கள். கிறிஸ்துவும் பரலோகத்தின் பிதாவுக்கு முன்பாக உங்களை என்ன பண்ணுவாரு? மறுதலிப்பார் என்று சொல்லி வேதம் சொல்லுது. உலக பழக்க வழக்கம், வழிபாடுகள், சில வேளைகளில் ரட்சிக்கப்பட்டங்கிறோம், ஞானஸ்நானம் எடுத்தவங்கிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வழிபாடுகளுக்கு பஞ்சமே இல்லை. நானும் திரும்ப திரும்ப சொல்றேன், செத்த பிரேதத்தை கும்பிடாத, அதுக்கு முத்தம் கொடுக்காத, செத்த அடக்கம் பண்ண பிறவைக்கு அதுக்கு வைக்கிறதான பிரேயர்ல போய் கொட்டிக்காத, வருஷத்துக்கு ஒருக்க ஞாபகர்த்த கூட்டம் வச்சு அதுல தாரதை கொட்டிக்காத, விக்கிரக ஆராதனைக்கு போகாத. அது ஒரு விளக்க வழக்கங்கள், வழிபாடுகள் வேண்டாம். திருமணத்தில் என்ன பண்றோம்? உலக வழிபாடு, பழக்க வழக்கங்களுக்கு ஒப்பு கொடுத்துடுறோம். அநேக காரியங்களை இப்படிதான் நம்ம தவறுகிறோம். காரணம் என்ன? உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்க விரும்புகிறோம், உலகத்தை சிநேகிக்கிறபடியினால. யாரும் என்ன பண்ணிடக்கூடாது? குறை சொல்லிடக்கூடாது. நாம் செய்ய வேண்டிய, அனுசரிக்க வேண்டிய சில நியமங்கள் உண்டு, அதை மறக்க முடியாது. ஆனால் அனுசரிக்க கூடாத, நாம் கை கொள்ளக்கூடாத சில காரியங்களை நம்மை அறியாம என்ன பண்ணிடுறோம்? கை கொள்ளுகிறோம். ஏன்னு எனக்கு தெரியல. அப்ப கற்பனையின்படி நடக்கிறவர்களாய் அல்ல. மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் நீங்க வாங்க, 6வது வசனம். அதுக்கு மேல சில காரியங்களை சொல்றாரு, நீங்க வீட்டில் போய் வாசிக்குங்க. சொல்லிக்கிட்டு சொல்றாரு, உங்கள் பாரம்பரியத்தினாலே, உலக வழிபாடுகளினாலே, உலக பழக்க வழக்கங்களினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்குகிறீர்கள். எங்கெல்லாம் நீ உலகத்தை பிரியப்படுத்தி உலக பழக்க வழக்கத்தை கை கொள்வதற்கு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாயோ, அங்கெல்லாம் பாரம்பரியத்தை கை கொண்டு தேவனுடைய கற்பனையை, உனக்கு ஜீவன் கொடுக்கிற கற்பனையை, உன்னுடைய கண்களை திறந்த கற்பனை என்ன பண்ணிடுற? அவமாக்கி போடுகிறாய், இல்லாமற் போக பண்ணுகிறாய். அந்த கற்பனைக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. நான் இருக்கிறது வந்தே கோர்ஸு தான், ஆனால் எனக்கு வேவாத ஒரு கோர்ஸு. நான் யார்? பேசிக்கலி நல்லா கவனிங்க, நான் இருக்கிறது வெந்தே கோர்ஸு தான், ஆனால் பேசிக்கலி நான் யாருன்னா வேவாத கோர்ஸ். அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? குணப்படாத கேஸ்ன்னு அர்த்தம். ஒரு வசனத்தை வாசிக்கும், 1 யோவான் 5:19. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். யாருக்குள்ளால? நான் தேவனால் உண்டாயிருக்கிறேன், மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்கிற உயர்ந்த சிந்தை உருவாகிறதோ, இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, அது என்னையும் பொல்லாதவனாய் மாற்றிவிடும் என்கிற தெய்வ பயம் இருக்கிறதோ, அவர்கள் எப்படி இருப்பார்கள் தெரியுமா? மேலே விரித்த செட்டையை ஒருபோதும் உலகத்தின் மேன்மைகளையும் ஆசாபாசங்களையும் சிநேகத்தையும் நம்பி உலகத்தை பிரியப்படுத்தி கீழே போட்டு விடாதபடி, உலக சிநேகத்தை வெறுத்த, ஆமேன், உன்னதத்திற்கு நேராய் தங்களுடைய செட்டைகளை விரித்திருக்கிற கேருபீன்களாய் கடைசி வரையும் கிறிஸ்து என்கிற கிருபாசனத்தின் மேல் ஏக வேலையோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே கிறிஸ்துவை விட்டு எந்த சூழ்நிலையிலும் பிரிந்து போகாதபடிக்கு, ஆமேன், அவருடைய கற்பனைகளையும் கட்டளைகளையும் கை கொண்டு அவருக்கு பிரியமாய் வாழ்ந்து சிலுவையை சகிக்கிறவர்களும், சிலுவையை சுமக்கிறவர்களும், சிலுவையில் அறையப்பட்டவர்களும், சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறு ஒன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதவர்களுமாய் மாறுவார்கள். அவர்கள்தான் உயரே தங்களுடைய செட்டைகளை விரித்திருக்கிற உலக சிநேகத்தை வேண்டாம் என்று விட்டுவிட்ட கேருபீன்கள். நீங்க யார்? சிலுவையின் சிநேகம் உங்களை அழைக்கிறது. முழங்கால் படியிடுவோம். களிம்பு நீங்கின பொன்னால் அடிப்பு வேலையாய் செய்யப்பட்டு கிருபாசனம் என்கிறதான கிறிஸ்துவின் மேல் நிறுத்தப்பட்டு ஏக வேலையாய் செய்யப்பட்டு செட்டைகளே உயரே விரித்திருக்கும்படி உலக சிநேகமற்றதாக இருக்கும் வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிற கேருபீனே, உன்னுடைய வாழ்க்கை இந்த வசனத்திற்கு முன்பாக ஒரு நிமிட நேரம் நிறுத்திப்பார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.